வெல்கம் டு டிஎன் மீடியா அகாடமி. நீங்கள் ஃப்ரெஷராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்டேட்டடாக இருக்கணுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். எல்லாரும் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட ஒரு இது வேணும். இப்போ இந்த ஃபீல்டுக்கும் மற்ற ஃபீல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி காலேஜஸில் ட்ரெடிஷ்னல் காலேஜஸில் இது சொல்லிக் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. இப்போ ஒருத்தர் ஒரு காலேஜ் முடிச்சிருக்காரு, இல்லை ஒரு +2 முடிச்சிருக்காரு. அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் சார்? ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணுமா? இல்லை என்ன லேர்ன் பண்ணணும்? இனிஷியலாக என்ன லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும்? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். ஒய் நாட்? எப்படி வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல்கம் டு டிஎன் மீடியா அகாடமி. நீங்கள் ஃப்ரெஷராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்டேட்டடாக இருக்கணுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். எஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஃப்ரெஷர் என்டர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? உங்கள் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி என்டர் ஆகணும், எப்படி நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நீங்கள் லேர்ன் பண்ணலாம், எப்படி உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டடாக இருக்க முடியும், எப்படி சக்சீட் ஆக முடியும். ஸோ இந்த நாலேஜை நமக்கு கொடுக்கறதுக்காக மிஸ்டர் சங்கர், ஏஐ பவர்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சுவாமி. எஸ் சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புது ட்ரெண்டிங்கில் இப்போது ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு 90% அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்டர் ஆகிட்டாங்க. ஒரு 10% தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு ஃப்ரெஷர் இந்த இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சார்? எப்படி அவங்க எடுத்து வைக்கலாம்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இப்போது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உள்ளே வராங்க. எல்லா கம்பெனிஸும், எஜுகேஷன், என்டெக் கம்பெனிஸ், ஹெல்த் கேரில் ஆரம்பித்து எல்லா கம்பெனிஸும் வராங்க, உண்மைதான். அண்டு எல்லாரும் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட ஒரு இது வேணும். இப்போ இந்த ஃபீல்டுக்கும் மற்ற ஃபீல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி காலேஜஸில் ட்ரெடிஷ்னல் காலேஜஸில் இது சொல்லிக் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. இவன் நிறையா யூனிவர்சிட்டிஸ் இப்போது எம்பிஏக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்தாலும் அது இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எவ்ரி 2 months 3 months ஒரு தடவை நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஜாப்ல இருந்தால் தான் இதில் நம்ம அப்டேட்டடாக இருக்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். ஒய் நாட்? எல்லா ஃபீல்டுக்கும் ஃப்ரெஷர் வராங்க, இந்த ஃபீல்டுக்கு டெஃபினட்டாக வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய வழி இருக்குது. அதுதான் வழி இல்லை. ஏன்னா நீங்கள் சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தா கூட ஒருத்தர் ஒரு மாதிரி தான் சொல்லி வந்திருப்பாங்க. சில பேர் இன்டர்னாக இருந்து வந்திருப்பாங்க, சில பேர் கோர்ஸ் படித்து வந்திருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அப்படியே குட்டியாக பிளாக் எழுதி வந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் அவங்க பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்து இப்படி வந்திருப்பாங்க. ஸோ பட் ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெஷராக அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ கிராஃபிக் டிசைனராக இல்லை, ஒரு பிஸ்னஸ் இல்லை, ஃப்ரெஷராக அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா த பெஸ்ட்டு வே அப்படின்னு சொல்கிறது இதை பற்றி கற்றுக்கிட்டு ஒரு இன்ஸ்டியூட்லையோ, இல்லைனா யூடியூப் மூலியமாவோ, இல்லைனா ஆன்லைன் மீடியம்லையோ, இல்லை ஒரு ட்ரைனர்கிட்டையோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்கிட்டையோ இதை கற்றுக்கிட்டு உள்ளே வரலாம். ஸோ அது ஒரு வழி. கற்றுக்கும் போது எல்லா மாடியூல்ஸையும் கற்றலாம். அதை பற்றி நம்ம போக போக பேசுவோம். பட் ஐடியா ஒரு இன்ஸ்டியூட் கிட்டயோ ஒரு ட்ரைனர்கிட்டையோ கற்றுக்கிட்டு வருது தான் அவங்களோட லேர்னிங் கர்வை கம்மி பண்ணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ள வரதுக்கு ஈஸியாக இருக்கும். சார், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க நார்மலாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணுமா? அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கணுமா? இல்லை ஒரு 6 months 1 year அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரலாமா? இல்லை எல்லா ஃப்ரெஷரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே என்டர் ஆகலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் என்டர் ஆகலாம். சரி, ஓகே. லைக் நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. பொதுவாக குளோபல் லெவலில் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வேலையை ஆஸ் லாங் ஆஸ் அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி கற்றுக்கிறது இருந்ததுன்னா வரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா
இது ட்ரெடிஷ்னலாக சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. சரிங்க. காலேஜஸில் வந்து சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா சிலபஸ் மாறிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் யார் வேணால் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ட்ரெண்டு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு அதில் வந்து ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வரலாம். ப்ரொவைடட் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் வந்து ஜென்ரலாக கற்றுக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை வந்து டெக்னோ ஃபங்க்ஷனல் டொமைன் ஃபீல்டு அந்த மாதிரி தான். டெக்னிக்கல் இருக்கா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நாலேஜ் வேணும். ஸோ அந்த வகையில் டெக்னிக்கல் இது இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷனல்னா மார்க்கெட்டிங் இஸ் அ ஃபங்க்ஷனல் ஜாப் இல்லை. என்னதான் இருந்தாலும் லீடு, காஸ்ட் பர் லீடு எவ்வளோ, கன்வர்ஷன் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, பட்ஜெட்டிங் எவ்வளோ, அதெல்லாம் அந்த ஃபேக்டர் இருக்குது, அதுவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த கோர் பிஸ்னஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு மார்க்கெட் பண்ணுற மாதிரி ஹெல்த் கேருக்கு பண்ண முடியாது, ஹெல்த் கேருக்கு பண்ணுற மாதிரி காமர்ஸ் பண்ண முடியாது, காமர்ஸ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்டைல் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் சேர்ந்த கலவை தான். பட் ஹேவிங் செட் தட் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உள்ளே வர முடியுங்கிறது கிடையாது. நீங்கள் உள்ளே வந்துட்டு டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் அதை கற்றுக்கிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இனிஷியலாக வந்தீங்கன்னா போக நெக்ஸ்ட் கம்பெனியும் பெரிய காமர்ஸ் கம்பெனிஸ்க்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். சேம் ஃபார் ஹெல்த் கேர். ஸோ இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறதுலாம் கிடையாது. சரிங்க. இப்போது நார்மலாக வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, யூடியூப்பில் இருக்காங்க. ஸோ இப்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒருத்தவங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன சார் பண்ணலாம்? அவங்க வந்து எப்படி வந்து ஸோ மார்க்கெட்டிங் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபேஸ்புக்லேயோ இப்போலாம் இன்ஸ்டாகிராம் தான், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, அட்லீஸ்ட் நாட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ அவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்லேயே யூடியூப்ல உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வழி அவங்கன்னா அது எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் மானிட்டைசேஷனுக்கு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூடியூப்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நிறைய ரெவன்யூ இருக்கும். ஸோ அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டர் ஆகலாம். அவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு கமிஷன் பேசிஸில் தே கேன் ட்ரை ப்ரமோட்டிங் பிராண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்த அவங்க பண்ணலாம். பட் இது வந்து கோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வராது. இட்ஸ் மோர் அபவுட் பர்சனல் பிராண்டிங்கிற ஆஸ்பெக்டில் வரும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்காரு, இல்லை ஒரு +2 முடிச்சிருக்காரு, அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் சார்? ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணுமா, இல்லை என்ன லேர்ன் பண்ணணும்? இனிஷியலாக என்ன லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும்? ஓகே, அஸ்யூமிங் நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் புரிஞ்சுக்கிட்டு தரேன்னா, ஒரு காலேஜ்லேருந்து வராங்க ஃப்ரெஷர், அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு எக்ஸ்போஷரோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த நாலேஜும் கிடையாது. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணியிருப்பார், ஒரு ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நாலேஜ். ஒரு யங்ஸ்டர் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல. ஆமாம், அந்த மாதிரி இடத்துல இருப்பார் உங்களுக்கு. ஸோ எனக்கு புரியுது. ஸோ இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் மட்டும் தான், யூடியூபோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டிங்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் இன்ஸ்டாவில், பட் அல்டிமேட்லி அது உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகாமல் அது மூலமா ரெவன்யூ வராமல் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூடியூப். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வீடியோஸ் நிறையா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஏஐ வீடியோஸ் வந்து மானிட்டைசேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அல்காரிதம்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அண்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதுனால யூ ஆர் நாட் அ மார்க்கெட்டர். நான் அப்படி தான் முதல்ல சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் அ பிஸ்னஸ் டு க்ரோ. அதுதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வேலை. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை, லைக் ஃபாலோவர்ஸ்க்கும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து ப்ராபப்ளி தே கேன் ஜாயின் அன் இன்ஸ்டியூட் லேர்ன். அது வந்து ஒரு ஆப்ஷனாக அவங்க வச்சுக்கலாம். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து ஜாயின் அன் ஆன்லைன் கோர்ஸ். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ஏன் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தேன்னா, டேரெக்டாக ஒரு ட்ரைனரோட ஒரு மென்டாரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்க இன்ஸ்டியூட் வந்து பொதுவாக அவங்களும் ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க, ட்ரைனரோட ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சிஸோட ப்ராஜெக்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொன்னேன். பட் நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்கலாம். பட் யூ நீட் அ மென்டார். அது என்ன பண்ணால் உங்கள் லேர்னிங் கர்வை வந்து டெஃபினட்டாக ஷார்டன் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை கற்றுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களா நம்மளா தேடி கற்றுக்கிறது ஓகே, தட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். அது எப்போதுமே இருக்கணும். அதை தவிர எப்போதுமே நம்ம ஒரு மென்டார்னு இருக்கணுங்கிற அடிப்படையில் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஸ்டியூட் ஆர் ஆன்லைன், அது ஆன்லைன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு யுடமி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக கூட இருக்கலாம். பட் யூ நீட் அ கோர்ஸ் டு ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். ஸோ முதல்ல எஸ்இஓலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு இருக்குது, அப்புறம் பிபிசி இருக்குது, பிபிசிலேயே கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்குது, மெட்டா ஆட்ஸ் இருக்குது, அப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ லைக் இப்போல்லாம் ஏஐ மார்க்கெட்டிங் நிறையா வந்துருச்சு. ஸோ நிறையா ஏரியாஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சு ஒரு ஃப்ரெஷராக அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்பே கிடையாது. லைக் பட்ஜெட்டிங் இருக்குது இதில். ஸோ நர்ச்சரிங் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தே நீட் அ மென்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வேணும்னா யூ நீட் அ இன்ஸ்டியூட்
ஆர் மென்டார் டு ட்ரெயின் யூ. சார் இப்போ வந்து இன்ஸ்டியூட் இல்லாமல் இப்போ சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னு எடுக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட் எல்லா டெக்னாலஜிலையும் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க. அதே போல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்ன்ஷிப்பை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த ஃபீல்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை அவங்க ஸ்ட்ரக்சர்டாக போகணுன்னா இங்கே இப்படி தான் போகணுமா, இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணுமா? அது டிபெண்ட்ஸ் ஆன் விச் கம்பெனி அந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க. ஓகே, அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொடுத்தாங்க, ஒரு டீமில் அப்படி கொடுத்தாங்க. அவங்க அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களால எஸ்சிஓலையும் ஒர்க் பண்ண முடியும், லைக் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்லையும் பண்ண முடியும், வீடியோ மார்க்கெட்டிங்லையும் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் அது ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப நேரோவாக இருந்தது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பப்ளிஷிங் பண்ணணும், டேட்டா கலெக்ஷன் பண்ணணும், ஸோ இல்லைனா வந்து பேக்லிங்க் போடணும், இல்லை கமெண்ட் போடணும், இல்லை வி ஹவ் சீன் நிறையா இன்டர்ன்ஷிப்ஸில் வந்து லைக் போடுறதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 லைக் போடணும், ஒரு நாளைக்கு 100 பிஸ்னஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணணுங்கிறதுலாம் ஒரு இன்டர்ன்ஷிப்பாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்னால பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகும்போது அந்த 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 ஸ்கோப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். ஸோ ஒரு ஃபுல் 360 டிகிரியில் போக முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவில் டீப்பாக போக முடிஞ்சுது, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் டீப்பாக போக முடிஞ்சுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் டீமில் நீங்கள் இன்டர்னாக இருக்கீங்க, தப்பு இல்லை. பட் கிரவுண்டில் தான் ஆரம்பிப்பீங்க, மேபி அந்த லீட் குவாலிஃபையிங் அந்த ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, தட்ஸ் ஃபைன். ஆஸ் லாங் ஆஸ் அந்த டீமோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு கற்றுக்க முடிஞ்சதுன்னா அப்சல்யூட்லி ஃபைன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணுறது சேஃப் ஆப்ஷன். பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகும். சார் நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டா சார்? என்னை பொறுத்த வரையும் நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை இந்த 10-15 வருஷத்தில் பார்த்துருக்கேன். டெய்லி பார்த்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு வைப்ரண்ட்டான வந்து ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்லாம் ஓகே, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி லீடர்ஸாக இருக்கிறவங்க, தாட் லீடர்ஸாக இருக்கிறவங்கலாம் ஏதோ 2 விஷயம் கண்டிப்பாக 2 விதத்துலையும் வந்திருப்பாங்க. இன்டர்ன்ஸ் மூலியமாகவும் ஒரு கிரவுண்ட் லெவலில் ஆரம்பிச்சும் வந்திருப்பாங்க, கோர்ஸ் முடிச்சும் அப்படியும் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2 பேரும் காமனாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். அதுக்கு வந்து பர்சனலாக அவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுட்டு தே வுட் ஹவ் டன் சம்திங். ஓகே, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் க்ரோ ஆகணும், ஒரு ஃப்ரெஷர் க்ரோ ஆகணும்னா அவங்க இன்டர்ன்ஷிப் மூலிமா வரட்டும், சின்ன கம்பெனியில் ஏதோ ஒரு ரோல் மூலிமா வரட்டும், இல்லைனா வந்து அவங்க ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா, யூடியூப் சேனல் மூலிமா வரட்டும், இல்லைனா ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு ஜாப் மூலிமா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க இதை பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், அவங்களுக்குன்னு பார்ட் டைமாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு தே ஷுட் ஸ்டார்ட் க்ரோயிங் தட். அந்த ஏரியாவை அவங்க க்ரோ பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடைக்கும். ஓகே, அவங்க மற்ற இடத்துல கற்றுக்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். அண்ட் அது அவங்க போர்ட்ஃபோலியோவும் ஆட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே வந்து நான் மென்டார் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் ஆரம்பிக்க சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாழ்க்கையில், மார்க்கெட்டிங்கை தவிர ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கும், ஸ்போர்ட்ஸாக இருக்கும், மூவிஸாக இருக்கும், இல்லைனா வந்து பிட்காயின் மாதிரி டெக்னாலஜியாக இருக்கும், ஏதோ இல்லை ஹெல்த் கேர், யோகா மாதிரி, இல்லை ஜிம் மாதிரி விஷயங்கள் இருக்கும், ஏதோ ஒன்று. அதுக்கு வந்து ஒரு பிளாக் ஆரம்பித்தா அந்த பிளாக் மூலிமா இவங்க கற்றுக்கிற விஷயம், அனாலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல், டிராஃபிக் எங்கேருந்து வருது, எப்படி வந்து ஒரு ரியல் டைமில் நம்ம கோல், அந்த பிளாகோட கோல் என்ன, மில்லியன் வியூஸ் வர வைக்கணும் அப்படின்னா, இல்லை மில்லியன் கிளிக்ஸ் வர போர்ட்ஃபோலியோ. சாரி, போர்ட்ஃபோலியோனா என்ன சார்? போர்ட்ஃபோலியோனா அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸை வெளியே வந்து எக்ஸ்போஷர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம ரொம்ப சொல்ல மாட்டோம், ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ UX/UI டிசைனர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் வந்து போர்ட்ஃபோலியோங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க. நம்ம வந்து இதை ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பிளாக்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், சேனல்ஸ், பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பட் அது அவசியம், அது நமக்கு வந்து வாட் எவர் பி த வேர்ட், அது வந்து நமக்கு அவசியம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற இடத்துல ஒரு லிமிட்டடாக தான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, நிறைய ஏரியா தொடர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. அந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக காட்டி, உங்கள் போர்ட்ஃபோலியோவை காட்டி, உங்களுடைய டெமோவாக காட்டி, ஸோ அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் திஸ் கை இஸ் நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட், அவன் கொடுத்த வேலையை மட்டும் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவான், கற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே வந்து இன்ஸ்டியூட் மூலிமா கூட போங்க, ஒரு இதுவாக கூட போங்க, பட் தனியாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். அது வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட யூடியூப் சேனலை க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 2 இன்ஃப்ளூயன்ஸோட இன்ஸ்டாகிராம் சேனலை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபவுண்டர், CEO மாதிரி அவங்களோட லிங்க்டின் பேஜ் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். பட் யூ டூ சம்திங் ஆன், இல்லை உங்கள் ஓன் பிளாக் நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், யூ டூ சம்திங் ஆன் யுவர் ஓன். ஒரு ஓனர்ஷிப் எடுத்து தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து
லேர்னிங் கர்வ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்தவரை. சார் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? Correct. அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது சார்? எக்கச்சக்கமாக இருக்குது சுவாமி. பட் நம்ம சொல்லணும்னா ஒரு 6-7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினட்டாக. ஓகே, ஒன்று வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது வந்து நான் ஜாப் ரோலில் சொல்கிறேன். ஓகே, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓ ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. ஆப்டிமைசேஷன். ஓகே, இவங்க வேலை என்னென்னா கூகுள், பிங், அந்த மாதிரி டக் கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது. மக்கள் தேடுறோம் வந்து தேடுவாங்க. கூகுளில் நம்ம தேடுறோம், பிங்கில் தேடுறோம். அங்கே தேடுற போது நிறைய பிஸ்னஸ் வந்து அந்த ஒரு கீவேர்டுக்கு தேடுற கீவேர்டுக்கு டாப்பில் வரணும்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அந்த எஸ்இஓ பர்சனோட வேலையே என்னென்னா அந்த கீவேர்டுக்கு அவங்க வெப்சைட்டை வந்து மேலே கொண்டு வருது. நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்டிஸ்ட் நம்ம கிளைண்ட்டாக வராங்கன்னா அவங்க என்ன தேட போகிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் கிளினிக்ஸ் நியர் மீ, டென்டல் கிளினிக்ஸ் நியர் கோடம்பாக்கம், அந்த மாதிரி தேடுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து மேலே கொண்டு வரணும். பிகாஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற 20 டென்டிஸ்ட்டு அந்த கீவேர்டுக்கு தான் வேணும். அது அவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்படி வந்தால் தான் வெளியில் தெரியும் எல்லாருக்கும். அப்படி வந்தால் தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அப்போது நம்ம அதை எப்படி மேலே கொண்டு வருது? என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது? எப்படிலாம் கொண்டு வரலாம்? இதை வந்து சொல்கிற இதை பண்ணுற ஆளுங்க தான் வந்து எஸ்இஓன்னு பேர். அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. வெப்சைட்குள்ளே பண்ணுவாங்க, வெப்சைட் வெளியில் பண்ணுவாங்க, பார்ட்னர் வெப்சைட்ஸோடு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட்டோட வெப்சைட்டை ஒரு கிவன் கீவேர்டுக்கோ இல்லை செட் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கோ மேலே கொண்டு வருவாங்க. நான் சொன்னது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான். ஒரு டென்டிஸ்ட்டு, ஒரு கோடம்பாக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இ-காமர்ஸ் கம்பெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் விற்கலாம். ஸோ அப்போல்லாம் ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசு. டிராஃபிக்ங்கிறது பில்லியன்ஸில் டிராஃபிக் இருக்கும். ஸோ பட் ஐடியா வந்து ஏன்னா அவங்க ஒரு கீவேர்டு 2 கீவேர்டு இல்லை, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கீவேர்டுகள். ஓகே, ஸோ டிராஃபிக்கும் அந்த மாதிரி ஒரு 10 பேஜ் 20 பேஜ் இல்லை, ஆயிரக்கணக்கான பேஜ். சம்டைம்ஸ் இதெல்லாம் ப்ரோக்ராமேட்டிக்காக வரும். இந்த பேஜஸ்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ பட் ஐடியா என்னென்னா ஸ்கேல் சின்னதோ ஸ்கேல் பெருசோ நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான பிளாக்ஸை, பேஜஸை, வெப் பேஜஸை வந்து கூகுளில் வந்து அதுக்கான கீவேர்டுக்கு மேலே கொண்டு வரணும். டாப் ரிசல்ட்ஸில் கூகுளில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் கண்ணுக்கு பார்க்கும்போதே தெரியும் 10 பேஜ் இருக்கும். ஒரு பேஜில் 10 ரிசல்ட் இருக்கும், 100 ரிசல்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வரவனோட கிளிக் த்ரூ ரேட் ஒரு 60 பேர் கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. 4th வரவனோட வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் போவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், குத்து மதிப்பாக சொல்கிறேன். பட் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து அவ்வளவு முக்கியம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இருக்கிறதுலையே உலகத்தை என்ன பொறுத்தவரையும் உலகத்திலே தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிளாட்ஃபார்ம் ஆர் குவாலிட்டி டிராஃபிக் அப்படின்னா அது வந்து சர்ச் இன்ஜின் மூலயமா வர டிராஃபிக் தான். ஏன்னா அங்கே தான் ஒருத்தன் தேடுறான், அதுக்கான ரிசல்ட் வருது, கிளிக் பண்ணுறான். இன்னும் மற்ற இடத்துலங்கள்லாம் நம்மளா போய் ஆடு போடுவோம், நம்மளா போஸ்ட் போடுவோம், நம்மளா வீடியோ போடுவோம். இந்த இடத்துல தான் அதை அவன் கிளிக் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். அவன் இன்டென்ட், அவன் மூடு வேறு மாதிரி இருக்கான். இந்த இடத்துல தான் அவன் தேடுறான். தேடும் போது நம்ம மேலே இருக்கோம்னா தட் மீன்ஸ் அவங்க தேடுறவங்களோட இன்டென்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நமக்கு நிறையா லீட் கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதுதான் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். நம்பர் 2 வந்து இது வந்து ஆர்கானிக்காக மற்ற ஆர்கானிக் சேனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா இருக்குல்ல. இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆர்கானிக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு வச்சுப்போம். அது வந்து நம்பர் 2. முதல்ல சொன்னது ஆர்கானிக் சர்ச் மார்க்கெட்டிங், அதுதான் எஸ்இஓ. செகண்ட் சொன்னது ஆர்கானிக் சோஷியல் மீடியா. ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம், ஆடெல்லாம் பண்ணல. ஓகே, ஆர்கானிக் சோஷியல் மீடியா. ஆர்கானிக் இந்த சென்ஸ் எப்படி சார்? ஆர்கானிக் நம்ம ஆட் போடாமல் கண்டென்ட் மூலியமாவே ஆடியன்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். ஓகே, நம்ம கண்டென்ட் நம்ம அதில் போட்டு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு போவோம். ஓகேங்களா? ஆட் போட மாட்டோம். இப்போ நம்ம யூடியூப்ல போகிறோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஆர்கானிக்லாம் நம்மள சில பேர் நம்மளை ரீச் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோஸ் பண்ணுறோம், அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்மள ஆர்கானிக்காக ரீச் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அவங்க ஆட் போடாமல் அவங்க கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு தீமோடு இருக்கும். அது மூலிமா ரீச் பண்ணுறது தான் வந்து ஆர்கானிக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு பேர். சோஷியல் மீடியா நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து ஓரளவுக்கு 35க்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற விஷயமா இருக்குது. ஃபேஸ்புக் இன்னுமே வந்து ஒரு நல்ல சேனல் தான், நான் இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் நல்ல சேனல் தான். பட் நான் அசியூமிங் யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, 35+ வந்து மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு சில ஃபார் எக்ஸாம்பிள் சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்விட்டர் ரியலி சூப்பராக ஒர்க் ஆகும். மேபி நாட் எல்லா பிஸ்னஸ்க்கும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் பிராண்டிங்க்கு வந்து பர்சனல் பிராண்டிங் இந்த ஏரியாஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து ட்விட்டர் வந்து ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறையா சிஇஓஸ், சோஷியல் லீடர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்விட்டர் இஸ் ஆல்சோ வெரி குட் மார்க்கெட்டிங் பிளேஸ், நாட் ஃபார் பிஸ்னஸஸ் பட் பர்சனல் பிராண்ட்ஸ்க்கு. அதேமாதிரி லிங்க்டினும் எக்ஸலண்ட் பர்சனல் டெக்னிக்கலாக ப்ரொஃபஷனல் பர்சனல் பிராண்டிங்க்கு லிங்க்டினும் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரும் லிங்க்டினும் இந்த பர்சனல் பிராண்டிங்க்கு
ரொம்ப அண்டர் யூஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் நான் சொல்லுவேன் ஆர்கானிக்கை பொறுத்த வரையும். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து செகண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோஷியல் மீடியா. தேர்ட் வந்து வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூடியூப். ஆப்வியஸ்லி இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். யூடியூப் சர்ச் அண்ட் யூடியூப் வந்து அஸ் எ ரெக்கமெண்டேஷன் இன்ஜினாக பிரிக்கலாம். சர்ச் இன்ஜின்னு பார்த்தா கூட உலகத்தில் நம்பர் 1 வந்து கூகுள் தான். கூகுளில் தான் அதிகமாக தேடுறாங்க. போய் தேடுற இடம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான். நம்பர் 2 அதிகமாக தேடுற சர்ச் இன்ஜின் வந்து யூடியூப். ஸோ யூடியூப் வந்து வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன் இன்ஜினாகவும் இருக்குது, சர்ச் இன்ஜினாகவும் இருக்குது. ஸோ வீடியோ மார்க்கெட்டிங் வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆர்கானிக்கில் நம்ம இது என்ன பார்த்துருக்கோம், பிளாக் பேஜஸ் வர எஸ்இஓ, சோஷியல் மீடியா, ஆர்கானிக், வீடியோ அந்த மாதிரி. ஸோ ஆர்கானிக் இப்படி பிரிக்கலாம். 2 ஏரியாவை பிரிச்சுட்டோம். ஆர்கானிக் பெய்டுன்னு பிரிச்சோம்னா அது ஆர்கானிக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு. பெய்டில் வந்து நம்ம பைசா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஆர்கானிக்னா டைம் எடுக்கும், கண்டென்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆரம்பத்திலே நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. போட 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 அல்காரிதம் பற்றி உங்களுக்கு புரிய தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 சேனலில் நம்ம வந்து இது பண்ணால் தான் 11வது சேனல் தான் சக்ஸஸ் ஆகும்னு நம்ம வந்து சொல்லலாம். லைக் நோ, அதுதான் வந்து உண்மையும் கூட. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அப்படி தான். பிளாக்ல கூட எடுத்தோன்னா ஃபஸ்ட் தடவை நீங்கள் SEO பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியுமா? இல்லை, கற்றுக்க தான் அது வரும். ஸோ அது ஒரு லேர்னிங் கர்வுன்னு இருக்குது. என்ன தான் கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தாலும் எந்த ப்ராஜெக்டையும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் கொடுத்து நாளைக்கு மில்லியன் டிராஃபிக் கொண்டு வாங்கன்னா முடியாது. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் மணி, இட் டேக்ஸ் எஃபர்ட். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து அது ரிசல்ட் வந்து லைஃப் லாங் கொடுக்கும், அது வேறு விஷயம். பட் இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் வராது. இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் வரணும்னா பெய்டு கேம்பெயின்ஸ் போகணும். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம், பிபிசின்னு சொல்லுவோம், பெய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ரெலவெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா பெய்டில் வந்து கூகுளில் வந்து ஆட்ஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து வெரி பாப்புலர் பிளாட்ஃபார்ம். எப்படி SEO ரொம்ப குவாலிட்டியான டிராஃபிக், குவாலிட்டியான லீட்ஸ்னு சொல்கிறோமோ, கூகுள்லேருந்து வர லீடுமே, அதாவது கூகுள் பெய்டு ஆட்லேருந்து வர லீடுமே ரொம்ப குவாலிட்டியான லீடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீவேர்ட் போட்டு தேடுறோம்னா, ஒரு கமர்ஷியல் கீவேர்ட் ரொம்ப காம்படிட்டிவ் கீவேர்டாக இருந்ததுன்னா முதல்ல 4 ஆட் வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் கீவேர்டாக இருந்ததுன்னா மேப் வரும். அப்புறம் ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட் வரும், அது நம்ம சொல்கிற SEO. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 ஆட் வரும். ஸோ மொத்தம் 4 + 3 7 ஆட் வந்து கூகுளில் வரும். அதே சர்ப்பில் நம்ம எப்போ 10 ஆர்கானிக் ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி 7 ஆடும் அங்கே வரும். இதில் உங்களை நீங்கள் பிட்டிங் பண்ணணும். ஏன்னா ஆர்கானிக்கும் நம்ம வந்து பெய்டுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஆர்கானிக் வந்து ஃப்ரீ டிராஃபிக், ஓகேங்களா? அதில் கிளிக் பண்ணோன்னா ஒரு எண்ட் யூசரை நம்ம வந்து எப்படி அது எண்ட் யூசராக நீங்கள் எப்படி பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம்னா கூகுளில் வந்து மேலே வந்து ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வரும் ஆடில். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஆடுன்னு அர்த்தம். ஸ்பான்சர்னு வராமல் வெறும் ப்ளூ லிங்க்னு இருந்ததுன்னா அது வந்து பெய்டுன்னு அர்த்தம். எண்ட் யூசரை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எண்ட் யூசரை பொறுத்தவரையும் உங்களுக்கு அது தேவையும் இல்லை. லைக் இன்னும் ஆர்கானிக்காக பெய்டான்னு தேவையில்லை. அட் எண்ட் ஆஃப் த டே குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தான் அது வந்து தேவை. பட் அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஸ்பான்சர்ட் இருந்ததுன்னா பெய்டு. அது வந்து திக்காக இருக்கலாம், தின்னாக இருக்கலாம், பெரிய ஃபாண்ட்டில் இருக்கலாம், குட்டி ஃபாண்ட்டில் இருக்கலாம், லெஃப்ட்டில் இருக்கலாம், ரைட்டில் இருக்கலாம். பட் ஆனால் ரூல் படி, லா படி ஆடுங்கிற பேரில் இருக்கலாம். ஆனால் லா படி அதை மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு சில பிளாட்ஃபார்மில் வரும். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற பேரில் வரும். ஸோ ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து தட் இஸ் வாட் யூ டிஃப்ரென்ஷியேட். ஓகே, ரெண்டுமே ஒரே சர்ப்புங்கிறதுனால, அதாவது ஒரே பிளேஸ்லேருந்து தான் வருது. ஆர்கானிக்கும் கூகுளோட ஆட்ஸுங்கிறதுனால அந்த குவாலிட்டி ஆஃப் லீட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ எகெயின் நான் எப்படி ஆர்கானிக்கில் வந்து கூகுள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, பெய்ட்லேயும் கூகுள் தான் பெஸ்ட். அது தவிர இன்ஸ்டாவில் ஆட் கொடுக்கலாம். லைக் இன்னும் இன்ஸ்டா ஆட்ஸ் வந்து வெரி பாப்புலர், சீப். கூகுள் ஆட்ஸ் வந்து காஸ்ட்லி. பிகாஸ் வந்து இன்டென்ட் வந்து ரொம்ப அதிகங்கிறதுனால எல்லா பிஸ்னஸ்க்கும் அதில் பிட் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி இது. எல்லா பிஸ்னஸாலும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி கூகுள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா மாதிரி மெட்டா ஆட்ஸ் போகலாம், ட்விட்டர் ஆட்ஸ் போகலாம். ஸோ மற்ற சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து ஆட்ஸ் வந்து ரெடிட்டில் அந்த ஆட்ஸ்லாம் இப்போலாம் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. குவாரால் ஆட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் நம்ம வந்து செகண்ட் லெவல் ஆஃப் லீட்ஸ்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எப்போதுமே கூகுள் தான். செகண்ட் வந்து மற்ற சோஷியல் மீடியா சேனல்ஸ்லையும் பெய்ட் ஆட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஃப்ரெஷராக ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த லேண்ட்ஸ்கேப் இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே ஆர்கானிக் பெய்டு தான் பெரிய. ரெண்டு ஆர்கானிக்குள்ள பிளாக்ஸு, SEO, அப்புறம் வீடியோ ஆர்கானிக்கு, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், குவாரா, ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் லிங்க்டின்ல ப்ரொமோட் பண்ணும் ஆர்கானிக், ஒருத்தர் வந்து ட்விட்டர், ஒருத்தவங்க அது இன்ஸ்டாகிராம், ஒருத்தவங்க வந்து யூடியூப், ஸோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கு, அந்த மாதிரி போகும். ஒரு ரெடிட், சில பேர் ரெடிட்டில் பாப்புலராக இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் குவாரா வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது, இப்பயும் இருக்குது, முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. பெய்டில் வந்து அதே தான். பெய்டில் வந்து கூகுள் ஆட்ஸு, மெட்டா ஆட்ஸு, யூடியூப் ஆட்ஸு, லிங்க்டின் ஆட்ஸு, இங்கே இருக்கிற ஆர்கானிக்காக இருக்கிறது இங்கே அப்படியே பெய்டாக அப்படியே மாறிடும். பெய்ட் கண்டென்ட் இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்.
ஆர்கானிக் கண்டென்ட் டேக்ஸ் டைம். அந்த பிளாட்ஃபார்ம் புரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸ் பில்ட் ஆகணும். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் லீட் ஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். அதுக்கு இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து ஒரு ஈஸியாக நினப்பு வச்சுக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். ஆர்கானிக் அண்டு பெய்டு. இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின், இமெயில் கேம்பெயின்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இதெல்லாம் எதில் வரும் சார்? பெய்டில் வருமா, ஆர்கானிக்கில் வருமா சார்? இதெல்லாம் வந்து நடுவில் தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதை வந்து ஆர்கானிக் பக்கெட்டில் தான் போடுவாங்க, பெய்ட் பக்கெட்டில் போட மாட்டாங்க. ஆர்கானிக் பெய்டுங்கிறது நீங்கள் லீட் ஜென்ரேஷனில் தான் நீங்கள் வந்து அப்படி சொல்லுவோம். ஓகே, ஒரு லீட் ஜென்ரேட் ஆகிற இடத்துல தான் நீங்கள் சொல்கிற இமெயில், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து லீட் ஜென்ரேஷனில் வராது, லீட் நர்ச்சரிங் வரும். ஒரு லீடு வந்துருச்சுன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு இமீடியட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி இது வந்து இது என்னங்கன்னா மோஸ்ட்லி சேல்ஸ் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். இங்கே தான் சேல்ஸ் டீமோட நிறையா கோஆர்டினேஷன் பண்ணுவோம். என்ன மாதிரி இமெயில் கேம்பெயின் போடலாம், என்ன மாதிரி வாட்டி கேம்பெயின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இமீடியட்டாக கன்வெர்ட் ஆக போகிறதில்ல. ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் அதேமாதிரி நம்மக்கிட்ட வர லீட் நிறையா கம்பெனிஸ்கிட்டையும் போகும். ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா அது பைப்லைனில் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ இமெயில்ஸு, வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம அவங்க நர்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை அவங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக லீடை நர்ச்சர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா லீட் நர்ச்சரிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. வெப்சைட்லேருந்து டக்குன்னு ஒரு மொபைல் ஆப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்டில் கூட பார்த்துருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அவங்க நீங்கள் அந்த வெப்சைட் விசிட் பண்ணும்போது குக்கீஸ் வந்து வச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது உங்கள் இமெயில் ஐடி லீட் கொடுக்கும்போது கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா உங்களுக்கு வந்து இமெயில் கேம்பெயின் நடக்கலாம், எஸ்எம்எஸ் கேம்பெயின் நடக்கலாம், வாட்ஸ்அப் கேம்பெயின் நடக்கலாம், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கேம்பெயின்ஸ் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க என்ன லீட் நர்ச்சரிங் ஸ்டெப்பில் சொல்லுவாங்க. இதை ஸ்ட்ரிக்டாக ஆர்கானிக் பெய்டுன்னு பிரிக்கிறது இல்லை. பட் மோஸ்ட்லி டிபெண்டிங் அப்பான் த கம்பெனி மாறும். பட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஆர்கானிக் பக்கெட்டில் வந்து போட வாய்ப்பு இருக்குது. பட் ஹேவிங் செட் தட் அது வந்து கரெக்ட் வழி கிடையாது. இதை வந்து நர்ச்சரிங் ஃபேஸ்ன்னு நம்ம பிரிக்கணும். இதுக்கு என்ன பட்ஜெட் இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின் பண்ணணும்னா வாட்டின்னு ஒரு பாப்புலர் டூல் இருக்குது. தட் கம்ஸ் வித் அ காஸ்ட். எல்லா இமெயில் டூலும் கம்ஸ் வித் அ காஸ்ட். எஸ்எம்எஸ் கம்ஸ் வித் காஸ்ட். ஸோ இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எனிதிங் தட் இஸ் நாட் ஃப்ரீ அது ஸ்ட்ரிக்டாக ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. ஸோ அதே சமயத்தில் அது பெய்டும் கிடையாது. பிகாஸ் பே பண்ணி நீங்கள் லீட் ஜென்ரேட்டும் பண்ணல, அது பெய்டும் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம அப்படி பிரிக்க தேவையில்லை. லீட் நர்ச்சரிங்கிற அளவில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெஷர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகணும்னு வச்சுங்க சார். இப்போ நீங்கள் வந்து இந்த எஸ்இஓ சொன்னீங்க, எஸ்இஓ வந்து மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், பெய்ட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் இருக்குது. அவங்க எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஆர்கானிக்கில் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை பெய்டில் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஏன்னா ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இல்லையா? அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸில் தனித்தனி டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் யாரான ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னாங்கன்னா ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்காதுன்னு அர்த்தம். சின்ன கம்பெனியாக இருக்கணும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் தே ஹேவ் ஸ்பெஷலிஸ்ட். எஸ்இஓ, ஹெட் ஆஃப் எஸ்இஓன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லை சீனியர் எஸ்இஓ இருப்பாங்க, ஜூனியர் எஸ்இஓ இருப்பாங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸில் இது டிபார்ட்மெண்ட்டாக தான் இயங்கும். ஓகே, ஈவன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ் ஒரு டீமில் இருப்பாங்க. கரெக்ட். சோஷியல் மீடியா எஸ்இஓ அனலிஸ்ட்னு இருக்காங்க. எஸ்இஓ அனலிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு அவங்கள சொல்லுவோம். தனித்தனி அவங்க பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டருக்கு வந்து எஸ்இஓன்னு ஒரு உலகம் இல்லாமல் கூட தெரியாமல் இருக்கலாம். நிறைய எஸ்இஓ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஆட் கூட ரன் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கே தெரியும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய கம்பெனிஸில் வந்து ஹெட் ஆஃப் எஸ்இஓலாம் இருக்காங்க. அவங்க டோட்டல் பேக்கேஜஸே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேக்கேஜஸ் வந்து 30-35 lakhs per annum இருக்காங்க. பெரிய கம்பெனிஸில் அது ரொம்ப சகஜம்தான். நிறைய பேர் நினைப்பாங்க பேக்கேஜுக்கு நம்ம பின்னாடி வருவோம். பட் அந்த அளவுக்கு சீனியர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அவங்க வாழ்நாளில் ஒரே ஒரு ஆடு கூட ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் கிளிக் அதிகமாக இருக்கும். அதாவது ஆட் ரன் பண்ணும்போது சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க பட்ஜெட்டே 1.5 கோடி 2 கோடிக்கு வந்து பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு 20 கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே 20 பிபிசி இருப்பாங்க. அதாவது இந்த கூகுள் ஆட் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பிளாக் கூட ஒரு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது டிபார்ட்மெண்ட்டாக தான் இயங்கும். நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கொஷின் கேட்டிங்கன்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா படிக்கும் போது எல்லாத்தையும் படிச்சிடணும். எஸ்இஓ படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆஸ்லாங் இல்லைனா உங்களுக்கு எதையான பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. எல்லா நாலேஜ் இருக்கிறது அவசியம். எஸ்இஓ படிச்சு, ஏன்னா அந்த நாலேஜ் இருந்தால் தான் இப்போ நாங்கள் எஸ்இஓவை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும்
இந்த கீவேர்டு வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் கீவேர்டு பிஸ்னஸ்க்கு நிறைய லீட் கொடுத்துட்டு இருந்த கீவேர்டு போன மாதம் வரையும் நிறைய கன்வர்ஷன் பண்ணுற கீவேர்டு அது கீழே போயிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். அது இமீடியட்டாக நான் புஷ் பண்ண வரப்போகிறது இல்லை. பிகாஸ் SEO டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ அதுக்கு வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நாங்கள் என்ன சொல்லுவோம், கெஸ்ட் லிங்க்ஸு PR லிங்க்ஸ்னு வாங்குவோம். இல்லைனா அந்த கீவேர்டை விட்டுட்டு சப்டொமைன் அந்த கீவேர்டை மாற்றுவோம். இல்லைனா இன்னொரு பார்ஷியல் மேட்ச் டொமைன் வச்சு அந்த கீவேர்டுக்கு ட்ரை பண்ணுவோம். நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எனக்கு தெரியும் 2-3 மாதத்தில் கொண்டு வர முடியாது. டெஃபினட்டாக அடுத்த மாதம் கொண்டு வர முடியாதுன்னா நான் அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து PPC டீம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, இதுக்கு இமீடியட்டாக எங்களால் பண்ண முடியாது. We are expecting a significant drop in traffic for this page. Can you please increase budget for this? நாங்கள் சொல்லிடுவோம். அந்த அளவுக்காவது சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு PPC இது தெரிஞ்சால் தான் உங்களால் அதை போய் அங்கே கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாத்தையும் படிச்சிடுங்க. SEO, PPC, சோஷியல் மீடியா, வீடியோ மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கொஞ்சம் AI பவர்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் படிச்சிடுங்க. இமெயில் கேம்பெயின்ஸ், வாட்டி மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் படிச்சிருங்க. பட் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு 2 விஷயம் நம்ம பிடிக்கும். 1, 2வது உங்கள் ட்ரைனர் மூலயமா 1-2 விஷயத்தில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க. 3வது உங்களுக்கு முதல்ல கிடைக்கிற ஜாபே ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற மாதிரி கூட கிடைக்கலாம். அது வந்து அங்கேருந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் போயிருங்க. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் படிக்கும்போது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு ஏரியாவில் நல்லா குரோ ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜர் லெவலில் வரும்போது ப்ராபப்ளி இன்னும் அப்போ அகைன் யூ ஹேவ் டு கம் பேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு வரும்போது பண்ண முடியும். அதாவது 360 டிகிரியில் நீங்கள் பண்ண முடியணும். மார்க்கெட்டராக பண்ண தேவையில்லை. திருப்பி நான் சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டராக 360 டிகிரிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் தான் கிடையாது. ஒரு சின்ன கம்பெனி அவங்க பட்ஜெட்டே பெருசாக இல்லைன்னா அவன் தான் SEO பண்ணும், அவன் தான் PPC பண்ணும், அவன் தான் சோஷியல் மீடியா பண்ணும் அப்படின்னு இருக்கும். பட் பெரிய கம்பெனிஸில் கொஞ்சம் டீசெண்டாக மிட் சைஸ் கம்பெனிஸில் அப்படி இருக்கவே இருக்காது. கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கும். பட் மேனேஜர்னு வரும்போது அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு கம்பெனி 4 வருஷம் வேலை செய்கிறீங்க, இன்னொரு கம்பெனி 4 வருஷம் வேலை செய்யும் போது நிறைய டீம்ஸோட இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்போது மேனேஜராக இருக்கும்போது அவங்க எல்லா டீமையும் மேனேஜ் பண்ணலாமே தவிர ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஏரியாவில் தான் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க, மீதி ஏரியாவில் அப்படியே தொட்டுக்கோங்க. அப்புறம் மேனேஜராக வரும்போது ப்ராப்ளி கம் பேக் இன் டு 360 டிகிரி. ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். AI பவர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில்.